ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம யூடியூபோட உங்கள் வியூஸ் வந்து எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வியூஸ் அதிகப்படுத்துறது வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ஒரு வீடியோவோட சாம்பிள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோக்கு கண்டென்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குறீங்க, அதிகமாகனா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானது. இப்போ வந்து ஒருத்தருக்கு நீங்கள் போட போகிற வீடியோவை வச்சு எல்லாத்துக்கும் என்னென்ன டவுட் வருமோ அதை வச்சு நீங்கள் போடணும். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ஹவு டு ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டரை பற்றி நீங்கள் போட போகிறீங்க, ஹவு டு மோட்டார் ஒர்க்கிங், ஹவு டு வாட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் மோட்டார் ஒர்க்கிங், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸாக வந்து இதில் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் நிறைய டைப் பண்ணி போடணும். இது ஒரு திங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தம்ப்ஸ், அதாவது வந்து நீங்கள் முன்னாடி உங்களோட இமேஜ் தெரியும் பார்த்தீங்களா, உங்கள் யூடியூபோட இமேஜ், ஒரு வீடியோ போடுறோன்னா அதுக்கு ஒரு இமேஜ் தெரியும், அது தம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தம்ப் இமேஜ். இங்கே வந்து நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அந்த இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இமேஜில் வந்து டெக்ஸ்ட் இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இது 2 விஷயமாயிடுச்சிங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கணும். சப்ஸ்கிரைபர் எப்படி நீங்கள் அதிகப்படுத்துறது அப்படின்னா உங்கள் சேனலுக்கான ஒரு என்ன சொல்கிறது, சேனலுக்கு ஒரு ட்ரெய்லர் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போது இந்த சேனல்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்குது. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனல் நேமு, அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் வரும். இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி எடுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணும்போது ஒரு வீடியோவை ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இது 2 யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சில யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இப்போ என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தமாக, இப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வீடியோ நியூ இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணோன்னே அதோட லிஸ்ட்லாம் நிறைய அங்கே வந்துடும். இது 3 மந்த் ஆகுது, 51,000 பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது, 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றா வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே ஆக போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் பார்க்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. இதை வந்து பாஸ் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே வந்து இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து வியூ சோர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க, அதாவது ஒரு தடவை கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு சைடில் விண்டோ ஆகும். அதில் வந்து கீன்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி டைப் பண்ணலாம், அது ஆல்ரெடி திரும்ப வருது. கீன்னு டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கீவேர்டு வரும். அந்த கீவேர்டை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி நீங்கள் போட போகிற வீடியோவோட, அப்லோட் பண்ண வீடியோவோட அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கீவேர்டை வச்சு தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த கீவேர்டை வச்சு பார்த்துருக்கும்போது திரும்பவும் அதே கீவேர்டை அவங்க டைப் பண்ணும்போது உங்களோட வீடியோ வந்து அந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ உங்கள் வீடியோ நிறையா வியூஸ் பெறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தம்ஸ் இமேஜ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து நீங்கள் நல்லா எடிட் பண்ணி கிரியேட் பண்ணி அதை வந்து போடணும். இதில் வீடியோவில் டிஃபால்ட்டாக வர்றதை போட்டிங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட ட்ரைலர். இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி வருது, அதாவது இந்த சேனலோட நேம் வருது, பிட்வீனில் சேனல் ஒர்க் ஆகுது. தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இதோட ஒரு லிங்க் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் அதிகமான வியூ கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.